ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து வெறும் கடாயில் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னீர் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆற வச்சு போட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவை நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். சூடேற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் இதை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால உங்ககிட்ட வீடியோவில் காட்டல. நீங்கள் செய்யும்போது வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெயை கூட சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஒரு முறை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நமக்கு இந்த தட்டை நல்லா வரணும்னா அரிசி மாவை நம்ம முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு அது சூடேற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாவை பிசைங்க. நீங்கள் அரிசி மாவை வறுக்காமல் நீங்கள் டேரெக்டாக மாவு பிசைஞ்சிட்டு தட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட தட்டை நமுத்து போன மாதிரி இருக்கும், மொறுமொறுப்பாகவே இருக்காது. இந்த மாதிரி மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விரலை தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். தட்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு பதிலாக பால் கவரோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் கவர் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல, அது மேலே வச்சுட்டு மூடிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டோ எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தட்டை ஷேப் கிடச்சிரும். நம்ம கையில் தட்டுறதை விட இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் ஒரே மாதிரியே கிடைக்கும். இதை ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் இந்த அளவு கணத்தில் செஞ்சுக்கோங்க. ஒரே சமயத்தில் ஒரு 10 தட்டைகளை தட்டி தட்டில் அடுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் சூடான எண்ணெய்க்குள்ளே இதை ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரே சமயத்தில் உங்களோட கடாயில் எத்தனை தட்டை பிடிக்குதோ அத்தனை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக வெந்து வரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் பொன்னீர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சிக்கோங்க. முதல்ல போட்ட உடனே நிறைய பபிள்ஸ் வந்துச்சு. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சுலபமாக நம்ம தட்டையை செஞ்சு முடிச்சிட்டோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா மாவு பிசையும் போது வறுத்த வேர்க்கடலையை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், தட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டேஸ்டியான தட்டை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.